இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கன்ஸ்ட்ரக்ட் a triangle ABC with AB ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஸோ அந்த ட்ரையாங்கிள் 3 சைடு. ஸோ A B C ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும்போது ABC AB வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டைமென்ஷன் மாற்றி எழுதிக்கலாம். ஸோ A B C. ஸோ AB எவ்வளோ? AB வந்து 5 சென்டிமீட்டர், BC வந்து 4.2 சென்டிமீட்டர். இது ஃபுல்லா BC வந்து இது ஃபுல்லா 4.2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் சிடி. சிடி வந்து ஒரு மீடியன். சிடி மீடியன்னா ஸோ இந்த சைட்ல இருந்து ஸோ சி டி இங்க மீடியன் வருது. ஸோ இந்த மீடியனோட ஹைட் எவ்வளோ? 3.8. ஸோ இந்த டோட்டல் மீடியனோட ஹைட். ஓகே, இந்த மாதிரி எடுத்தா கொஞ்சம் கஷ்டம். ஸோ ட்ரையாங்கல்ல வேற டைமென்ஷன் மொத்தம். சிடி வந்து சைட்ல வர மாதிரி வச்சுக்கோங்க. டைமென்ஷன் மாத்தனா ஏபி வந்து சைட்ல வர மாதிரி. ஏ பி சி. ஏபின்னது 5 சென்டிமீட்டர். ஏபி 5 சென்டிமீட்டர், பிசி வந்து 4.2 சென்டிமீட்டர். அப்புறம் சிடி. சிடி வந்து இதான் டி. சிடி வந்து 3.8 மீட்டர். ஸோ மீடியன் எப்பயுமே இந்த சைடோட சென்டர்ல ஜாயின் ஆகும். ஸோ இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது எப்படின்னா இதான் ரஃப் டயக்ராம். ஸோ ரஃப் டயக்ராம் கண்டுபிடிச்சிட்டோம். டயக்ராம் ஏபிசி, ஏபி 5, பிசி 2.4, இந்த ஒரு மீடியன் வந்து 3.8. மீடியன் வந்து அதர் வெர்டெக்ஸ்ல இருந்து இன்னொருக்கு மிட் பாயிண்ட்ல ஜாயின் பண்ணோம். ஸோ அப்படின்னா இந்த டைமென்ஷன் பிடி எவ்வளோ? 2.5. ஃபர்ஸ்ட் நான் இந்த ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போறேன்? பிசி பெருசா வரைய போறேன். பிசி 4. பிசி வந்து 4.2 சென்டிமீட்டர் எடுக்க போறேன். நெக்ஸ்ட் வந்து இங்க இருந்து இது 2.5, இங்க இருந்து 3.5. ஸோ அப்படின்னா காம்பஸ் வந்து பில வச்சுட்டு 2.5ல ஒரு ஆர்க் அடிக்க போறேன். காம்பஸ் சில வச்சுட்டு 3.8ல ஒரு ஆர்க் அடிக்க போறேன். ஸோ ஆர்க் அடிச்சுன்னா எனக்கு இந்த லைன் கிடைச்சிடும். இந்த லைனை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த லைனை இன்னும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஸோ நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து 2.5. அகைன் பார்த்தா டோட்டல் 5ல இது 2.5 தான், மீதி 2.5 வரும். ஸோ மறுபடியும் இங்கே காம்பஸ் வச்சுட்டு 2.5 ஒரு ஆர்க் அடிங்க. ஏ பாயிண்ட் கிடைச்சிடும். அந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணிட்டு தான் இது ஏ பாயிண்ட். இதை ஜாயின் பண்ணிட்டு தான் அவ்வளோதான். ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பிசி 4.2 வரையணும். 2.5 இங்க இருந்து எடுத்து 2.5ல ஒரு ஆர்க்கு, இங்க இருந்து எடுத்து 3.8ல ஒரு ஆர்க்கு, அகைன் மறுபடியும் இங்க இருந்துட்டு 2.5ல இன்னொரு ஆர்க் வச்சுன்னா ஏ பாயிண்ட் கிடைச்சிடும். ஒரு ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈஸி. ட்ரா ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர்
From any point P outside the circle, draw two tangent PQ and QR to the circle. So பாருங்க இந்த டயக்ராம்க்கே ஆன்சர் மார்க் ஈஸி. ஸோ சர்க்கிள் வந்து ரேடியஸ் வந்து 3, ஒரு பாயிண்ட் இருக்க போது. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட்டு. ஸோ சர்க்கிள் ரேடியஸ் ஃபர்ஸ்ட் வந்து காம்பஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 3 சென்டிமீட்டரில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருப்பீங்க. ரேடியஸ் 3 சென்டிமீட்டரில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு பாயிண்ட் பி எவ்வளோ வேணா இருக்கலாம். ஒரு பாயிண்ட் பி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சென்டர்லேருந்து இது இங்கேருந்து சென்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும் பாயிண்ட் பி. ஃபார் எக்ஸாம்பிள் 8 சென்டிமீட்டர் இருக்கலாம், 9 சென்டிமீட்டர் இருக்கலாம், எந்த சென்டிமீட்டர் இருக்கலாம். இங்கே கொடுக்கல, சம்டைம் கொடுத்துருந்தாங்கன்னா அத்தனை சென்டிமீட்டர். நான் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன். சென்டர்லேருந்து இங்கே 10 சென்டிமீட்டர். செகண்ட் வந்து இங்கேருந்து மோர் தென் ஆஃப். இப்போ 10 சென்டிமீட்டர் மோர் தென் ஆஃப்னா 5 சென்டிமீட்டர் இருக்கலாம், 6 சென்டிமீட்டர் இருக்கலாம். காம்பஸில் 6 இல்லைனா 5, 7 எதனா ஒன்று எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிலேருந்து வச்சு இங்கே ஒரு ஆர்க் வரீங்க. சேம் அதே பிலேருந்து இந்த சைடு ஒரு ஆர்க்கு மோர் தென் ஆஃப்ல 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் எதுனா இருக்கலாம். ஸோ ஓவில் வச்சு மறுபடியும் இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணா கரெக்டாக உங்களுக்கு இங்கே மிட் பாயிண்ட்ல டோட்டல் 10 சென்டிமீட்டர்னா 5 சென்டிமீட்டர்ல கட் ஆகும். அப்போதான் கரெக்ட். ஸோ 5 சென்டிமீட்டர் இங்கே வச்சுட்டு பெரிய சர்க்கிள் ஒன்று வரீங்க. ஸோ இதை வச்சுட்டு இங்கே ஒரு சர்க்கிள் வரீங்க. சரி தான். அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் கட் ஆகும். அதான் டேஞ்சன்ட் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் தான் டேஞ்சன்ட் பாயிண்ட்ஸ். அவ்வளோதான் கன்ஸ்ட்ரக்ஷன். இது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். From the top of the tower, 100-meter height, the angle of depression of the two cars on the opposite sides of the tower are observed 60 degree and 45 degree. ஸோ என்ன சொல்ல வராங்க, ஒரு டவர் இருக்கு, அந்த டவர் ரெண்டு சைட்லையும் காசு இருக்கு. ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணக்குள்ள ஸோ டவரோட ஹைட் இது, டவரோட ஹைட்டு 100 மீட்டர். ஏ டி சி டி. ஸோ ஏபி 100 மீட்டர் ஹைட். ஸோ ஆங்கிள் ஆஃப் த டெப்ரெஷன் என்னதுன்னா ஒன்று 60 டிகிரி, இன்னொன்று 45 டிகிரி. ஸோ இது 60 டிகிரி, இது 45 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன்னா நம்ம மேலே இருந்து கீழே பார்க்கறதுன்னு அர்த்தம். நார்மல் பிளேனுக்கும் கீழே பார்க்கறக்கா இருக்கும். ஸோ இது 45னா இங்கே 45 டிகிரி, இங்கே 60னா இங்கே 60 டிகிரி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஏ பி டி tan 60 ஈக்குவல் டு ஆப்போசிட்னது நம்மளுக்கு வந்து காருக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. பிடி டிசி கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணும். tan 60 பண்ணா ஆப்போசிட்னது ஏ டி டிவைட் பை பி டி. tan 60 எவ்வளோ, √3. ஏடி 100, பிடி அதான் கண்டுபிடிக்கணும். அப்போ பிடி ஈக்குவல் டு 100 divided by √3. 100 divided by √3 கண்டுபிடிக்கிறதுக்கு √3 நூற்றில் மல்டிப்ளை பண்ணுறோம். 100 √3 into √3 into √3. ரெண்டு √3 இங்கே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் 3 இலை கிடைக்கும். ஸோ 100 into √3 divided by 3. 100 by 3 33.33. √3 value 1.732. பண்ணலாம். இது மட்டும் பண்ணா 57.72 மீட்டர். ஸோ செகண்ட் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள்
இது வந்து BD யோட வேல்யூ. ட்ரையாங்கிள் ADP tan 45. ஆப்போசிட் என்னது? AD adjacent வந்து DC. So tan 45 1. AD வந்து 100 by DC. மல்டிப்ளை பண்ணா BC equal to 100 meter. So final என்ன கேக்குறேன்? Distance between the two cars. So distance between two cars ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். So BD plus DC distance between two cars equal to 57.72 multiplied by plus 100. 57.72 meter. The next one பார்க்கலாம். At a point P on the level ground, angle theta by the top of the tower is found to be tan theta equal to 1/2. After walking, so triangle இருக்குது, ஒரு tower, top of the tower, ஒரு பாயிண்ட் Pல இருந்து theta வந்து 1/2ல இருக்கு. ஸோ இதான் பாயிண்ட் P. டாப் ஆஃப் த டவர் வந்து ஏன்னு வச்சுக்கலாம். டவர் வந்து AB. At a point P on the ground, angle made top of the tower is found to be இதுதான் theta. ஸோ இது thetaன்னு எடுத்துக்கிட்டா tan theta எவ்வளோனா 1/2. thetaன்னு எடுத்துக்கிட்டா tan theta 1/2. After walking 192 meter towards from P towards the foot of the tower. ஸோ Pல இருந்து இந்த சைடு டிராவல் பண்ணிட்டு போறாங்க. ஸோ வரக்குள்ள பாயிண்ட் E-ல நிக்கிறாங்க. அதோட ஆங்கிள் டாப் ஆஃப் த டவர் பார்த்தா 5. இது பை இல்லை, இது 5 PHI சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் E. இதுதான் அந்த பாயிண்ட் E. ஸோ அப்படின்னா இங்க இருந்து இது 192 மீட்டர்ஸ் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 192 டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்க இருந்து ஆங்கிள் பார்த்தா ஆங்கிள் 5 ஈக்குவல் டு 3/4. ஸோ tan 5 ஈக்குவல் டு 3/4. அப்படியே இருந்துச்சுன்னா ஹைட் ஆஃப் த டவர் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் E டு ஃபீட், இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இது எவ்வளோ, EB எவ்வளோ, ஃப்ரம் த பாயிண்ட் E டு ஃபுட் ஆஃப் த டவர் H எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஹைட் ஆஃப் த டவர் Hன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பெரிய ட்ரையாங்கிள் சால்வ் பண்ணலாம். ஸோ பெரிய ட்ரையாங்கிள் சால்வ் பண்ணா சின்ன ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிள் சால்வ் பண்ணணும். ஸோ பெரிய ட்ரையாங்கிள் சால்வ் பண்ணுறான். ஸோ tan theta equal to ஆப்போசிட் என்னது H டிவைட் பை இந்த டிஸ்டன்ஸ் வந்து Xன்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது 192 plus X. ஏன்னா tan theta equal to ஆப்போசிட் என்னது H டிவைட் பை adjacent ஃபுல்லா ஹோல் 192 plus X. X வந்து E-க்கும் கூட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ். ஸோ tan theta என்ன 1/2. ஸோ 1/2 equal to H divided by 192 plus X. கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இது ஸோ 192 plus X equal to 2H. இது வந்து ஒரு ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. செகண்ட், ஸோ செகண்ட்ல tan 5 அப்ளை பண்ணலாம். ஸோ tan 5 equal to ஆப்போசிட் என்னது H டிவைட் பை அட்ஜசன்ட் வந்து X. tan 5 ஓட வேல்யூ 3/4. 3/4 equal to H divided by X.
ஸோ 3x equal to 4h. இல்லைன்னா ஹச்சுக்கு வேல்யூ பதிலாக 3/4 டைம்ஸ் எக்ஸ் ஹச். ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 192 ப்ளஸ் 192 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஹச்சுக்கு பதிலாக 3/4 எக்ஸ் 1 2 192 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3/2 எக்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணால் 192 ப்ளஸ் எக்ஸ் 4 multiplied by 2 equal to 3x. நீங்கள் கண்டுபிடிச்சா 192 into 2. ஸோ 2 2 4 9 18 மீதி 1 2 3 384 ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 3x. ஸோ இந்த இன்சைட் எடுத்தோம்னா 384 equal to 3x minus 2x. 3x minus 2x x. 384 equal to x. x எவ்வளோனா 384. ஸோ இப்போ அச்சு கண்டுபிடிக்கணும். எக்ஸ்க்கு வந்து கண்டுபிடிச்சோம். ஃப்ரம் தி பாட்டம் டு பாட்டம் ஆஃப் த டவர் டு பாயிண்ட் இ. அதுதான் 384 மீட்ரு. இன்னொன்று வந்து ஹச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ 3/4 ஆஃப் தி எக்ஸ் 384 equal to h. So 1 time 9 4 36 மீதி 2 6 4 24. So 3 into 96 தான் ஆன்சர். 3 into 96 3 into 100 வந்து 300 வந்திருக்கும். 4 ஷார்ட்டு அப்படின்னா 12 ஷார்ட்டு மட்டும் 11 6 3 18 மீதி 1 27 28. ஆன்சர் வந்து 288. ஹச் வந்து 288. அவ்வளோதான்.